வணக்கம் மக்களே, நான் உங்கள் நிதிஷ். ஸோ இத்தனை நாள் ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிருந்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் இவ்வளோ நாளாக வீடியோ போடலை. ஸோ இன்னிலேருந்து வீடியோ வந்துடும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அயனை கண்டுபிடிச்சி நம்ம ஏதாவது ஒன்று பண்ண போகிறோங்க எஸ்எஸ்க்கு புஸ்கா. அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி தூங்கிடலாம். தூங்கினா தான் நாட்டுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. தூங்கிட்டு காலையில் ஏஞ்சிட்டு இப்போது நான் வந்து கட் பண்ணுறேன் கைஸ். ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு இது அதெல்லாம் நீங்கள் ஓகே கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம போகலாம். இருட்டாக இருக்குது வேறு. ஷூட். இப்போ நம்ம அயனை தேடுறதுக்காக ஒரு பெரிய குகையை நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் நான் எடுத்தோடனே மைண்ட் ஷிஃப்ட் அது பேர் வரல கைஸ். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அங்கேருந்தா கோல் எல்லாத்தையும் அடித்து நாக் அவுட் பண்ணி இது பண்ணேன். நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அது ஒன்றும் இல்லை கைஸ், கொஞ்சம் நெட் இஷ்யூ, அதனால் இதுவாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தாராளமாக போகலாம். ஓகே, இப்போது இந்த குகையில் தான் நான் ஃபஸ்ட்டு செத்து உயிர் ஐயோ 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 ஏய் ஏய் ஐயோ ஏய் இப்போ ஏதோ சொல்லிகிட்டு இருந்தேன். என்ன சொன்னேன்? ஓ ஷிட். இந்த குகையில் தான் கைஸ் நான் நிறைய அயன்லாம் கண்டுபிடிச்சேன். அவ்வளோ ஒர்த்து இல்லைங்க, ரொம்ப பசிக்குது. நான் முதல்ல சாப்பிட்றேன். ஓகே, சாப்பிட்டாச்சு. அதனால் நம்ம மைண்ட் பண்ண போகலாம். நான் வந்து இருட்டாவது நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆட்டுக்குட்டி உள்ளே செய்கிறதுக்கு பக்காவாக இருக்கும். ஆட்டுக்குட்டி ஒரே அடியிலே போயிடுச்சு. இன்னொரு ஆட்டுக்குட்டி இருக்குது, அதையே நம்ம கடத்திடலாம். ஓ ஷிட், டேமேஜ் ஆயிடுச்சு. ஏய் எங்கே போகிற நீ? நில்லு. ஓகே, நம்மளுக்கு சாப்பாடும் கச்சிச்சு, உள்ளும் கச்சிச்சு. இதை வச்சு நம்ம எதாவது உருப்படியான ஐடியா பண்ணிடலாம். இப்போ நான் அந்த குகைக்கு போகிற ரூட்டையே நான் மறந்துட்டேன். இப்போ நான் எங்கிட்டு போவேன்? ஒரு சங்கட்டமாக இருக்குது கைஸ், ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. நான் அதிலலாம் மார்க் வேறு பண்ணி வச்சுருந்தேன் கைஸ். அது என்னன்னா, ஒரு கல் மாதிரி இருக்கும். அந்த கல்லில் வந்து இது பண்ணி வச்சுருப்பேன். அதுதான் ஒரு மார்க்கிங் பாயிண்ட். நான் பார்த்துட்டேன் கைஸ் அந்த கல்லை. ஓகே, இப்போ நான் அதுக்கிட்ட போயிட்டுருக்கேன். உங்களுக்கு அந்த குகைக்கு கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே காபிள் ஸ்டோன் இருக்குது. ஓகே, இதுக்கிட்ட வந்தாச்சு. அதில் தான் நான் மைண்ட் ஷாஃப்ட் கண்டுபிடிச்சேன். எனக்கு இப்போ அயன் தேவை. ஸோ நான் வந்திருக்க இடம் குகை, குணா குகை. இது பேர் இனிமேல் குணா குகை கைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை பாருங்கள், மைண்ட் ஷாஃப்ட் கண்டுபிடிச்சோமா? இங்கே இருந்தால் கைஸ் சத்தனையும் நாங்கள் லூட்டை. இது வந்து ஜாம்பி வராமல் இருக்கிறதுக்காக நான் இது போட்டு வச்சுருந்தேன். இது ஏன்னா வந்து தொல்லை பண்ணுறானுங்க கைஸ். அப்பப்போ அடி வந்துடுறானுங்க, ஒரே வெறுப்பாக இருக்குது. அதுதான். ஸோ இதுக்குள்ளே நம்ம இப்போ போய் பார்த்துடலாம். எனக்கு நிறைய அயன் தேவை கைஸ். இந்த அயன்லாம் நான் எங்கன்ட்டு போய் நான் எடுக்கிறது? அது சரி, பிக்காக்ஸ் ஐயோ ஆக்ஸ் எடுத்துன்னு வர மறந்துட்டேன் கைஸ். ஓகே, இதை உடச்சிட்டு இப்படி போயிடலாம். இதுக்குள்ளே இது என்னது கைஸ்? இதுக்குள்ளே ஒரு இதுவுமே இல்லை. ஸோ இப்போ அதனால் கீழ்க்கா போயிட்டு இந்த சைடு காப்பர் கைஸ். இது வழி போகுது இங்கேயும். ஆனால் சத்தியமாக எதுவுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு மிச்சம். அப்பப்போ நெட்டு இஷ்யூ ஆகிடுது கேஸ், கவலையப்படாதீங்க. இந்த காபுல் ஸ்டோன் எதுக்கு இருக்குது? ஓகே, இப்போ எனக்கு எங்கிட்டு போகணும்? நிறைய ரூட்டு பார்த்தேன் கைஸ். நான் உங்களுக்கு காட்டணும். எவ்வளோ பெரிய இடம் தெரியுமா கைஸ் இது? இந்த இடத்துல இதுன்னு நினைக்கிறேன், தெரியல கைஸ். அங்கே ஒரு பெரிய ஒரு ஓட்டம் ஒன்று இருந்துச்சு கைஸ். அதுக்குள்ளே பார்த்தா ஏகப்பட்ட டைமண்டு தூக்கி வாரி போட்டுருச்சு கேஸ் எனக்கு. ஓகே, அந்த இடத்துக்கு இப்போ நான் போயிட்டு இங்கே இருக்குன்ட்டு செக் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி போயிருக்குமா? குடிச்சிட்றா கைப்புள்ள. அப்பா குடிச்சிட்டேன் கைஸ். கைஸ் ட்ராக் கண்டத்தில் தொங்குது கைஸ்.
ஓ மை காட் கைஸ், அதான் நான் பார்த்தேன். அங்கே தான் முட்டை சந்து மாதிரியே இருக்கு. நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட்டு. அப்பா, நம்ம லக்கை பார்த்தீங்களா கைஸ்? எப்படி ஒரு நம்ம லக்கு. இந்த ரூட்டு தான் கைஸ். எனக்கு கொஞ்ச நேரத்தில் மேரில் விட்டுருச்சு கைஸ். இதில் நான் நினைக்கிறேன். அதனால் இப்போ நம்ம வேறு எங்கேயா போவோம். அயனே கிடைக்க மாட்டேங்குது. எங்கிட்ட போய் நான் அயனை தேடுவேன். வாட் இஸ் திஸ் ப்ரோ? என்ன கேஸ் இது? கேஸ் என்ன கேஸ் இது? ஃபுல்லாக ஃபைடர் வெப்பாக போகுது. என்னது இது? நிறைய எக்ஸ்பி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு லக்கு தான். என்னது இது? எனக்கு புரியல. என்ன கேஸ் இது? வித்தியாசமாக இருக்கே. இனிமேல் இங்கே லூட்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓ ஷிட், எலும்பு கொடுத்தாலே வந்துட்டான். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு நான் நினைக்கிறேன். எலும்பு கொடுத்தாலே என்னது அது? ஐயோ, எலும்பு கூடு தான். ஐயோ, நான் பார்க்கவே இல்லை கைஸ். எலும்பு கூடு தான்ச்சு. எலும்பு கூடு மாண்டிதான் அவனுக்கு அப்போ இருக்குதுடா. இப்போ இங்கே வேறு எதுவுமே இல்லை. ஏதோ கிடச்சிருந்தேன். லக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லையே. எனக்கு கோல் கிடச்சா கூட பரவாயில்ல. இதுக்குள்ளே ஒரு வேலி இருக்குது. எனக்கு இந்த ப்ரெட்டு வேணும். தேவையில்லை. ரெட் ஸ்டோன் இருக்குது. இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? ட்ராக் இருக்குது. ட்ராக் எடுத்துப்போமா? சரி, ஆபத்துக்கு பஞ்சம் இல்லை, எடுத்துப்போம். யார் கேட்க போகிறா? லூட்டிங் பேஸ் இதுவா? இது கிடையாது. அது ஒரு வேற ஒரு இடம். இங்கேயா? இங்கிட்ட தான் நான் இப்போ வந்தேன்னு நினைக்கிறேன். இது வழியாக தான் போகணும். நான் இங்கெல்லாம் தேடி பார்க்கவே இல்லையே. ஓ, இங்கே பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. அந்த சைடு என்ன இருக்குது? ஐயோ கைஸ், அடிக்க வந்துட்டான் கைஸ். கொன்னத்தில் எண்ணியா அவன். இங்கெல்லாம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஐயோ, அவங்க போனால் அந்த எலும்பு கூட தானே அடிப்பானே. ஐயோ கடை. லக்கு ஐயன் போடு என்ன கைஸ் இது? ஒன்றே ஒன்று தகுது. சரி, நான் பார்க்கவே இல்லையே. அவன் வேறு போயிட்டு அடிப்பானு. ஐயோ, அந்த குட்டி சாத்தான் எங்கே இருக்கான்? நேற்று இதை வழி போகுது. மட்டும் டெட் எண்டாக இருக்கட்டுமே. ஐயோ சைத்தானே அப்பாலிக்கா சைத்து என்னை ஏசுவி நாமத்தை. கைஸ் வந்துச்சு கைஸ். சாரி, மன்னிச்சு விட்ருங்க கைஸ். லக்குடா. ஐயோ கைஸ், நம்மளுக்கு அயன் வெற்றிகரமாக கிடச்சிச்சு. இருங்க நான் நல்லா தோண்டி எடுத்துக்கிறேன். இப்போ மொட்டை எவனா ஒட்டுமே, நான் சதுருவேன். ஏன்னா நான் பார்க்கவே இல்லை. எவன்டாவன்? போடு. ஐயோ எழுத்த குறைக்கிறானே படுபாய் பாயில. டே என்னதுடா அது? கோடுறா. ஐயோ, ஒரே நேராக போகணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இருடா, உன்னை ஒழிஞ்சு நின்றா அடிக்கிறேன்டா. வெயிட் பண்ணுறா. என்னோட பயமுத்துற குட்டி சைத்தானே. இருடா. வாடா நாயா வாடா குட்டி சைத்தானே செத்துப்போ. கைஸ், வெற்றிகரமாக ஒருத்தனை சாத்தி. ஐயோ என்ன கைஸ் இது? ஐயோ, சாவடிச்சிட்டோம். ஓகே, வாய் கைஸ் கண்டுக்காதீங்க கைஸ், வாய் கோளாறாகுது. இங்கே தான் ஒரு ஐயனை நல்லா லூட் அடித்தேன். எங்கே அது? அந்த பேஸ் எங்கே இருக்குது? எங்கடா அது? அந்த பேஸ் எங்கடா போச்சு? இங்கே காட்ட மறந்துட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் பார்த்தீங்களா? இங்கே 2 ஐயன் எடுத்தேன். இங்கே ஏதோ ஒன்று எடுத்தேன். சரி, ஞாபகம் இல்லை. ஓகே, இது உள்ளே இருக்குது. நோ இருக்குது. இல்லை, இது இல்லை.
இதுக்குள்ளே நான் ஆல்ரெடி போயிருக்க மாதிரியே காட்டுது. இது என்னது? எவன்டாவன் எலும்பு கூடு மண்டை. டே எலும்பு கூடுங்களா? வாடா செத்தடா நீ எலும்பு கூடு மாண்டியா. இருங்க கைஸ் ஒன்று பயமுத்தும். சாவடா எலும்பு கூடு மணிதா. வேறு யாரும் இருக்கிறானுங்களா? இதில் என்ன இருக்குது? விதை இருக்குது. விதையை வச்சு நான் என்ன பண்ணுறது? சரி நம்ம விதையை போடுவோமா? விதை போட்டால் இதுவாகிடுமே. இது ஏதோ வழி போகுது. எதையாச்சும் உருப்படியாக என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுவோம் கைஸ். ஆனால் இங்கே நோய் இருக்குது கைஸ். நான் உள்ளே போகவே விட மாட்டேங்குது. இதை உடச்சிட்றேன். இப்போ ஒரு நேரத்தில் பிக்காக்ஸ் வேறு காலியாக போகுது. அண்ணா ஐயோ யாரும் இருக்கானுங்களா? ஐயா யார் கைஸ் அது? கைஸ் ஐயோ கைஸ் சாத்தான் இங்கே உள்ளே இருக்கு. சே டே இப்படியாடா வந்து ஒருத்தனை பயமுத்துறது இல்லை. டே என்னடா வந்துக்கிட்டே இருக்கீங்க? உள்ளடா என்னடா பண்ணுறீங்க நீங்கள் உள்ளன்ட்டு? ரொம்ப தப்பாக இருக்குடா. டேய் எலும்பு விட மாட்டீங்களா? இது வழி போகுது. நம்மளை எங்கிட்டு போய் விடுன்னு தரலையே. ஆஹா வாட் இஸ் திஸ்? நாட் அயன். இல்லை இதான் அயனு இல்லை கைஸ். நம்ம போகிற ரூட்டை மறந்துடக்கூடாது. அதனால் டார்ச் வச்சுன்னு போகும். ரொம்ப பசிக்குது வேறு. ஓகே மைண்ட் ஷாஃப்ட் இருக்குது. இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே ஏதோ கேவ், மேலே ஏதோ கேவ் இருக்குது. இது என்னது? இந்த அயன். டேய் இல்லை என்னது? இங்கே பாருங்கள். இதுதான் உங்ககிட்ட நான் காட்டணும்னு வந்தேன் கைஸ். டேய் சத்திரியத்தில் போகிறாடாப்பா. இந்த பாருங்க எவ்வளோ பெரிய குகை இது. சுற்றி முற்றி அங்கே ஒரு டைமண்டு மட்டும் ஒன்று பார்த்தேன். அது வேண்டான்னு எனக்கு தோணுது. அந்த லாவா வாண்டா தான் இருக்குது. இப்போ நான் போய் ரிஸ்க்கு வேண்டாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த மைண்ட் கிராஃப்ட் வீடியோவில் அது வந்துடும். ஓகேவா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது கன்ஃபார்ம் போட்டுருவேன். நான் இங்கேருந்து ஒரு ஐயனை நான் எடுத்தேங்க. அது எங்கன்னு தான் தெரில. எந்த இடத்துலேருந்து ஏதோ எல்லாமே இருட்டாக இருந்துச்சுன்னா அங்கேருந்தா போய் எடுக்கணும். எங்கேருந்து எடுத்தேன்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் வரல. முதல்ல என்னோடய போகிற ரூட் எங்கன்னே முதல்ல எனக்கு தெரில. இப்போ வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு இப்போ நான் அத்துன்னு வந்த அயன்லாம் உருக்கி ஒரு பக்கெட்டை ஒன்று உருவாக்கிடலாம். பக்கெட்டு உருவாக்கிட்டோன்னா நம்மளுக்கு கீழே குதிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், இங்கே தான் நேராக போனால் அயன் கிடச்சிது. இது என்னது? இது என்னடா அது? ஆஹா மேலே கோல் மட்டும் டெட் எண்டாக இருக்கக்கூடாது. இல்லை ஆனால் கீழே தான் இருக்குது. டே என்னை வெறுப்பேற்றுறீங்களா? என்னடா நீங்கள் போங்கடா. நான் ரொம்ப கோமா. ஓய்யோ கைஸ் இங்கே பாருங்களேன். இதை தான் நம்ம அங்கே பார்த்தோம் நான் நினைக்கிறேன். ஓகே வந்ததுக்கு கோல் இருக்குது. கோல் எடுத்துகிட்டு போய்டுவோம். கோல் ஒரு இடத்துல வந்து கோல் கொத்தாக கிடைக்காது. சிங்கிளாக கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா கோழி நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது என்னதுன்னா கோல் இருக்க இடத்த நீங்கள் எப்போதுமே மிஸ் பண்ணுறாதீங்க. அங்கே அயன் கிடைக்கும். ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் அன்றைக்கி அங்கே பார்த்தேன். அங்கே அயன் இருந்துச்சு. கரெக்டாக தோண்டிக்கிட்டே வரேன், அயன் இருந்துச்சு. அப்படியே அதை எடுத்து பிக் பேக்கெட் வச்சிட்டேன். ஓகே இப்போது கோலெலாம் நீங்கள் விட்றாதீங்க கைஸ். அது உங்களோட மைண்ட் கிராஃப்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கிங் பண்ணுறதுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகேவா? அதனால் கோலை மட்டும் உட்காந்துக்கணும். கோலை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறாதீங்க. அது உங்களுக்கு தெரியாத மாதிரி. இப்போ எங்களோட வீடுன்றப்ப நம்மளோட வீட்டுக்கு போகலாம். இந்த சைடு ஓகே கைஸ், இந்த சைடு தான் போகணும். நான் உங்களை இப்போ வீட்டுக்கு போய் கூப்பிட்றேன் கைஸ். நான் வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன். சரி, இங்கே ஒரு கோல் கிடச்சிது, அதை நான் எடுக்கலான்ட்டு இப்போது நான் தோண்டிகிட்ருக்கேன். நான் வீட்டுக்கு போய்ட்டு உங்களை கூப்பிட்றேன் கைஸ். அதாவது ஆகப்பட்டது, நான் கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். ஒரு கேவை பார்த்தேன். இந்த கேவ் அவ்வளோவா வேலைக்கு ஆகலை. அதனால் என்ன பண்ணுவோம், அங்கே ஒரு கேவ் இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். அப்புறம் என்னோடய அயன் ஸ்வாட் மொக்கையாயிட்ருக்கு. இது என்னது? இல்லை இது வேஸ்ட்டு குகை. அதனால் பக்கத்துலேயே வந்தாச்சு கைஸ் நம்மளோட வீடு. ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தான் கைஸ். இதோ அங்கே பார்த்தீங்களா 8 தேர்தா கைஸ். நம்மளோட லக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இது என்னது? நம்மளுக்கு இன்னொரு லக்கும் கிடைக்கல. எல்லாம் என் நேரம்டா. அதனால் டார்ச்சை வேஸ்ட் பண்ணக்கூடாது கைஸ். ஏன்னா 1 கிலோ டார்ச் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம டீசெண்டாக வீட்டுக்கே போயிடலாம். இது மேலே ஏறுறதுக்கு எனக்கு ரூட்டு தெரியும். அதனால் ஐயோ எவனோ ஒருத்தன் அடிக்கிறான். ஓடே நிற்காத. ஐயோ பாதி கைஸ். ஓடுறா சைத்தானிக்க பச்சி. ஓடுறா கைஸ். எப்படியோ ஒரு தட மாதிரி. ஐயோ ஏற மாட்டேறேன். எப்படியோ வந்துட்டேன். பாருங்கள், என்னோடய ஹார்ட்டை பாருங்கள், எகிருது. கொஞ்சம் விட்டு தான் நான் செத்துட்ருப்பேன். இப்போ என் வீடை நான் எங்கிட்ட போய் நான் இப்போ கண்டுபிடிப்பேன் கைஸ். நான் வீட்டை தொலைச்சிட்டேன் கைஸ். இல்லை நான் அப்படியே வீடு தொலைச்சிட்டேன்னா நீங்கள் நம்பவே கூடாது. ஒரு ஜம்ப் கலகலடி. ஓகே, அதாவது இப்போ நம்ம ஓகே கைஸ், நம்ம வீட்டை தேடி வந்தாச்சு. ஸோ இப்போ எனக்கு தேவையில்லாத பொருள்னால் அது காபிள் ஸ்டோன், இந்த கோல் இருக்குது. நல்ல நம்மளுக்கு இப்போ தேவை டேட்டு, 8 கால் பூச்சி வாழை, அப்புறம் இது 3 அயன் தான் கிடச்சிருக்கு, எலும்பு, அப்புறம் ஏதோ தேவையே இல்லாத ஒரு சட்டை, அப்புறம் ஏதோ ஒரு விதை. இவ்வளோதான் நம்மளுக்கு தேவையே இல்லாதது ஒன்று கிடச்சிருக்கு. கோலை தூக்கி நம்ம இதில் போட்டுடலாம். அப்புறமேட்டு வேறு என்ன வைக்கணும்? அயன் நம்ம இப்போயே உருக்கி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இது பாதி வச்சுக்கிறேன். அப்புறம் அப்போ தான் சாப்பாடு ரெடி பண்ணணும். இல்லைன்னா மொத்த கோழியும் ஓகே 4 கோது போடும். சாப்பாடு ரெடி பண்ணணும். அதுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஐயோ ஒரு 6 கோல் தான் இருக்குது. ஓகே, ஒரு 3 கோல் இங்கே இருக்கட்டும். அப்புறம் இதில் நான் இதை வச்சிடுறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு உள்ளு செஞ்சுட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். உள்ளு கார்பெட் எங்கே கைஸ் இருக்குது? உள்ளு கார்பெட் இதோ இருக்குது. 3 தான் வருது. அதனால் எங்கே போடணுன்னா இங்கே ஒன்று போட்டுப்போம், இங்கே ஒன்று போட்டுப்போம். நம்மளோட டிசைன் இப்போது ரெடி கைஸ். இதெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுட்டு முடிக்கின்னு போய் படுத்துடலாம். சாப்பாடு எங்கே வைக்கணும்? சாப்பாடு தொட்டி எங்கே? அதோ இருக்குது. இப்போது உள்ளே போ. இப்போது அயன் ரெடி ஆயிடுச்சா? பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. 3 அயன். சாப்பாடும் வந்துச்சு. இதில் கோல் இருக்கா? இதில் இருக்குது. இந்த கோலை தூக்கி இது உள்ளே போட்டுருவோம். சாப்பாடு இது இருக்குது. சாப்பாடு உள்ளே இதை போட்டுருவோம். அயன் இதில் போட்டுருவோம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம் கைஸ். ஸோ வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ்.